தன்னிச்சையாக எழும் துலங்களை சார்ந்த ஆக்கநிலை இருத்தல் பிஎஃப் ஸ்கின்னர். இவருடைய சோதனைக்கு வெள்ளை எலியை பயன்படுத்துகிறாரு. அந்த வெள்ளை எலியை ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிறாரு. உணவு கொடுக்கப்படலை. அது அங்கேயும் இங்கேயுமா எதேச்சியாக தன்னிச்சையாக சுற்றி வந்துட்டுருக்கு. அப்போது ஒரு லீவர், ஒரு நெம்புகோலை வந்து அதை அழுத்துது. அந்த நெம்புகோலை அழுத்தும் போது அதுக்கு உணவு கிடைக்கிற மாதிரி செய்கிறாரு. அப்போது இது கற்றுக்கிட்டு அந்த நெம்புகோலை அழுத்தும் போதெல்லாம் அதுக்கு உணவு கிடைக்குது அப்படின்னு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் என்ன செஞ்சார், நெம்புகோலை அழுத்தும் போது கூடவே சேர்த்துட்டு ஒரு லைட்டு எரியிற மாதிரி செட் பண்ணினார். இப்போது அது நெம்புகோலை மட்டும் அழுத்தும் போது அதுக்கு உணவு கிடைக்கல. அப்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது தெரிஞ்சுக்குது, இந்த வட்டமான ஒளி அந்த லைட்டு வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த நெம்புகோலை லீவர் அழுத்தும் போது அதுக்கு உணவு கிடைக்குதுன்னு கற்றுக்குது. அப்போ இதுதான் ஆக்கநிலையற்ற கற்றல், அதாவது தன்னிச்சையான துலங்கள். இப்போது அது காரணமே இல்லாமல் அந்த நெம்புகோலை அழுத்துச்சு. அப்போ தன்னிச்சையாக அது தானாகவே அந்த நெம்புகோலை அழுத்தும் போது அதுக்கு உணவு கிடைக்குது. அது மூலமாக இந்த ஆக்கநிலையற்ற கற்றல் கற்றுக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா, இப்போ குழந்தைகளை பாராட்டுறது, பரிசு பொருட்கள் கொடுக்கறது, விளையாட அனுமதிக்கிறது, இந்த மாதிரி வலுவூட்டு தூண்டல் கொடுக்கும்போது தன்னிச்சையாகவே அவங்க செயல்களை செய்வாங்க. இதை தான் பிஎஃப் ஸ்கின்னர் வந்து சொல்லியிருக்கிறாரு, தன்னிச்சையாக எழும் துலங்களை சார்ந்த ஆக்கநிலை இருத்தல். இப்போ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ பெண்கள் வந்து இப்போ பியூட்டி பார்லர் போகிறாங்க, ஏதோ ஃபங்க்ஷன் போகிறாங்க அப்படின்னா அவங்க தன்னிச்சையாகவே சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. இந்த தன்னிச்சையான எழும் துலங்களை சார்ந்த ஆக்கநிலை இருத்தலுக்கு இன்னொரு பேர் செயல்படும் ஆக்கநிலை இருத்தல் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அப்போ தன்னிச்சையாகவே அவங்க செயல்படுறாங்க. எதுக்காக? அவங்களுடைய ஸ்கின்னை நல்லா வெள்ளையாக வச்சுக்கணுங்கிறதுக்காக. இங்கே வெள்ளை அப்படிங்கிறது வெள்ளை எலி. அப்போது பிஎஃப் ஸ்கின்னர் தன்னிச்சையாக எழும் துலங்களை சார்ந்த ஆக்கநிலை இருத்தலுக்கு வராரு. அவர் பயன்படுத்திய விலங்கு வெள்ளை எலி. இது மாதிரி நம்ம இதுக்கு நிமோனிக்ஸ் போட்டு ஞாபகப்படுத்திக்கலாம்.